உன்கிட்ட நான் உண்மையை சொல்லிடுறேன்க்கா. என் வயித்துல குழந்தை இல்லக்கா. குண்டாச்சாரி, நிஷ்டையோட பூஜை பண்றது எப்படின்னு நீ இன்னும் கத்துக்கல. எப்பதான் கத்துக்க போறியோ அதை கொண்டா. எப்படி பூஜை பண்றதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். சாஸ்திரிகளே, நாங்க மனுஷங்க, உங்க பதவிக்கு பயப்படலாம், உங்க பேச்சையெல்லாம் கேட்டுதான் ஆகணும். ஆனா அவ மகமாயி, அவ யாருக்கு பயப்படுவா? அது என்னமோ அம்மனுக்கு இன்னைக்கு உங்க வீட்டு பூஜையை ஏத்துக்க மனசு இல்ல போல இருக்கு. என்ன பண்றது? அடுத்த உற்சவம் வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு தான் இருக்கணும். மன்னிச்சிடுங்க சாஸ்திரிகளே, உற்சவத்தில் பல்லக்கு எங்க போய் நிற்கிறோ அங்க நான் போய் பூஜை பண்ணி ஆகணும். நான் வரேன். எங்களை காப்பாத்துற குலதெய்வமா நீ மாறிட்ட. எங்களை காப்பாத்துறதுக்காக உன் வாழ்க்கைய நீ பலி கொடுக்கறியம்மா. தெருவுல போற பாம்ப கழுத்துல மாட்டிட்ட மாதிரி இல்ல இருக்கு. எப்ப கடிக்கும்னு தெரியாதே. உண்மை வெளியில தெரிஞ்சதுன்னா நீ என்ன பண்ணுவ? இப்போதைக்கு ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டோம், அது போதும்க்கா. நாளைக்கு என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பாத்துக்கலாம். இந்த விஷயத்த நீ தயவு செஞ்சு யாருக்கிட்ட சொல்லிடாத. நான் கர்ப்பமா இருக்கிறதுனாலதான் மல்லியை என் புருஷன் விட்டு வச்சிருக்காரு. எனக்கு அது போதும். உன் வயித்துல குழந்தை இல்லங்கிற விஷயம் தெரிஞ்சா ஜக்கி மறுபடியும் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவேன்னு வந்துருவா. நீ சொல்ற மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருக்கலாம். ஆனா மறுபடியும் எப்ப வேணாலும் பிரச்சனை வரும். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் மல்லி வேற வீட்டுக்கு வரல. நீ இப்ப சொன்னதை கேட்டு எனக்கு இன்னும் படபடப்பா இருக்கு. உன் புருஷன் ஜக்கிய மல்லிய எங்கேயும் போய் தேடுறத சொல்லு. உற்சவத்துலதான் எங்கேயாவது இருப்பாருன்னு என் மனசு சொல்லுதுக்கா. அம்மன் ஊர்வலம் வர நேரமாச்சு. ஊர்வலம் இந்த பக்கமா தானே போகும், என் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பங்காரி வேற விருப்பாட்சி சாஸ்திரிதா என் பொண்ண கொன்னதா எல்லாரும் முன்னாடியும் உற்சவம் கிளம்புற நேரத்துல தைரியமா சொல்லியிருக்கான். அங்கேயே எல்லாரும் சேர்ந்து அவனை பயங்கரமா அடிச்சிருக்காங்க. ஒரு நாள்ல எத்தனை பிரச்சனை தான் வரும். எதை பத்தி கவலைப்படுறதுனே தெரியல. இப்ப எங்க போய் உங்களை தேடுறது? கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கா. நீ பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. அம்மன் ஊர்வலம் நம்ம வீட்டு வாசல்ல நின்னா நம்ம பூஜை பண்ணலாம்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு அம்மனை வேண்டிக்கலாம். அதான் நம்மளால பண்ண முடியும்.
கங்கணம் கட்டுறதுக்கு முன்னாடி நாள் உற்சவத்துல அம்மன் பல்லாக்கு நம்ம வீட்டு வாசல்ல நின்னா அதை விட பெரிய பாக்கியம் வேற என்ன இருக்கு சொல்லு. ஏதாவது சாப்பிட்டியா? உன் முகத்தை பார்க்கும்போது ஒரு சொட்டு தண்ணியாவது குடிச்சிருப்பியான்னு சந்தேகமா இருக்கு. வா, முதல்ல ஏதாவது சாப்பிடு. வாம்மா. என்ன தாய் இப்படியெல்லாம் விளையாடுற? இன்னும் எந்தெந்த வகையில எல்லாம் என்ன அவமானப்படுத்தணும்னு நீ முடிவு பண்ணி வச்சிருக்க? பரம்பரை பரம்பரையா தலைமுறை தலைமுறையா என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே உனக்கு பூஜை பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். நீ சிருஷ்டி பண்ண அந்த ஸ்ரீ சக்கரத்தோட சக்தி அடையணும்னு ஜென்ம ஜென்மமா நாங்க தவம் இருந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அந்த ஸ்ரீ சக்கரத்தோட சக்தி எதுக்கும் பிரயோஜனப்படாம பூமிக்கு அடியில இருக்கு. அதை அடைஞ்சு நாங்க நல்ல விதமா பயன்படுத்தணும்னு நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ எங்க ஒவ்வொரு முயற்சியிலையும் தடங்களா வந்துகிட்டே இருக்கிற. தப்பு தாயே, நீ செய்யறது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா ஒரு உண்மையை மட்டும் தெரிஞ்சுக்கோ. நான் சொல்ல போறத கவனமா கேட்டுக்கோ. எனக்கு அவமானம் ஏற்பட்டா அது உனக்கு ஏற்பட்ட மாதிரி, நான் தோத்து போனா அது நீ தோத்து போன மாதிரி. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் தான் உன்னுடைய மறு உருவம். இந்த விருப்பாட்ச சாஸ்திரி நடமாடும் அம்மனா இருக்கேன். அத முதல்ல மனசுல வச்சுக்கிட்டு இனிமேலாவது சரியான பாதைக்கு வா தாயே. எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். நடந்தது எல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு நீங்க கவலைப்படாதீங்க. வாயை மூடிக்கிட்டு உள்ள போய் வேலையை பார். சரிங்க. நான் தான் சொன்னல, அவமானம் ஏற்பட்டுச்சா? இதெல்லாம் தேவையா? மானம், மரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் விட்டு அசிங்கப்பட போறீங்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல, கொஞ்சமாவது மனம் திருந்துங்க. சகவாச தோஷத்தால சன்னியாசி கெட்டாங்கிற மாதிரி முட்டாளங்களோட சேர்ந்து நீங்களும் முட்டாளா மாறாதீங்க. இதுக்கு மேல உங்க தலையெழுத்து. எங்க போயிருந்த? வீட்டுக்கு வர ஏன் இவ்வளவு நேரம்? நான் உற்சவத்தை பாக்குறதுக்காக நின்னுட்டு இருந்தேன். அதான் வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. உற்சவம் இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல வருதாமே. நம்ம வீட்டு பக்கத்துல அம்மன் பல்லக்கு நிக்குமா? போன முறை நின்னுச்சாமே. ஆமா, அப்ப நான் கர்ப்பமா இருந்தேன். அப்ப சுந்தரி என் வயித்துல இருந்தா. மல்லி, இந்த உற்சவத்துல பொம்பளை பிள்ளைங்க கலந்துக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அந்த கூட்டத்துல ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா யாருக்கு என்ன தெரியும்? இல்ல, நான் ஒண்ணு பக்கத்துல போல, தூரமா நின்னுதான் வேடிக்கை பார்த்தேன். ஆனா சரியா உற்சவம் கிளம்புற நேரத்துல அந்த பங்காரி வந்து என்னென்னமோ சொல்லி பெரிய கலாட்டா. அங்க இருந்தவங்க எல்லாம் அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. சரி, இப்ப பங்காரி எப்படி இருக்கான்? பரவாயில்ல, அவன் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்த.
வர வழியில ஒருத்தர் சொன்னாங்க விருப்பாட்சி சாஸ்திரி வீட்டுக்கு முன்னாடி பல்லக்கு நிக்கலையாமே, சுத்துன்னு சுத்திட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சான். ஓ, அப்படின்னா உற்சவத்துல இதுவும் ஒரு செய்தியா பரவி இருக்கும். விருப்பாட்சி சாஸ்திரிகளுக்கு நேரம் சரியில்லையோ என்னமோன்னு தோணுது. நம்ம வீட்டுக்கு துர்கா சப்தகா பூஜை பண்ண வந்தப்போ அம்மனுக்கு சேவை செய்யற பாக்கியம் கூட அவருக்கு கிடைக்கல. போன தடவை சுந்தரி உட்கார்ந்து பூஜை பண்ணப்போ கூட அவருக்கு சேவை செய்யற பாக்கியம் கிடைக்கல. சொல்ல போனா நம்ம ஊர்லயே அம்மனோட பரம பக்தர்னா அவர்தான். அவருக்கு என்னாச்சுன்னு ஒன்னும் புரியல. மல்லி, உற்சவத்துல என் புருஷனை எங்கேயாவது பாத்தியா? ஐயோ, என்ன உற்சவத்து பக்கத்துல போகவே விடலையே. உற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பங்காரியோட கலாட்ட ஆரம்பிச்சுதா, அதனால உற்சவம் பார்க்கவே முடியல. அதனால அவரை நானும் பார்க்கல. சுனிதா, பல குற்றவும் நம்ம வீட்டு பக்கம் தாமா வருது. சீக்கிரம் உள்ள போய் தண்ணி கொண்டு வா. என்னமா பாக்குற? மஞ்சள் குங்குமம் தட்டு வச்சிருக்க, எடுத்துட்டு வா. நீ சீக்கிரம் போய் பழத்தை கொண்டு வாடா. நான் போய் ஆர்த்தி தட்டை கொண்டு வந்துடுறேன். வாமா, எல்லாரும் காலையும் ஜலத்தை அலமுங்க. நல்லா நிதானமா செய்யணும். அம்மனுக்கு மஞ்சள் குங்குமத்தால பூஜை பண்ணுங்க. சீக்கிரம். அம்மா, ஆர்த்தி எடுங்கம்மா. போங்க, பழத்தை கொடுப்பா. இந்தாங்க. சுனிதா, நீயும் வா. ஜய ஜய ஹாரதி ஜய ஹைமவதி ஜய சங்கர சதி ஜய சுகுணவதி ஜய ஜய ஹாரதி. அம்பா சம்பர வைரிதாத பகினி ஸ்ரீ சந்திர பிம்பானன பிம்போஷ்டி ஸ்மி. இத வாங்கிக்க, வீட்டுக்கு காட்டு. காதம்ப வாட்யாஸ்ருத ह्रीङ्काराक्षर मंत्र मध्य शुभगा श्रोणी नितंबांकिता अम्बा पुरवासिनी भगवती हेरंब मातावतु. பிரசாதம் வாங்கிக்கோங்க. பிரசாதாந்தேஹி சுப்ரசாது ஹஸ்து. வாங்க, நாம போலாம். நில்லு சுனிதா, உன் வயித்துல வளர்ற குழந்தை இப்ப என் மரியாதை பிரச்சனையா மாறி இருக்கு.
பல்லக்கு உற்சவம் போற பாதையில போய் நான் படுக்க போறேன். உன் வயித்துல வளர்ற குழந்தை என் குழந்தையா இருந்தா அந்த அம்மன் என் உசுரை காப்பாத்துட்டோம். இல்லனா ஜனங்க கால் மிதி பட்டு அங்கேயே என் உயிர் போகட்டும். நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனமா கேட்டுக்கோ. அந்த குழந்தை என்னோடதா இல்லனா என் உயிர் போறது நிச்சயம். 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 என்னங்க 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 முதல்ல எந்திரிங்க. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? மூளை குழம்பிடுச்சா உங்களுக்கு? எனக்கு எதுவுமே ஆகல. அப்படின்னா உன் வயித்துல வளர்ற குழந்தை என்னோடதா இல்லனா என் உசுரை எடுத்துருன்னு அந்த தாய்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். ஆனா எனக்கு எதுவும் ஆகலையே. சுனிதா, உன் வயித்துல இருக்கிற குழந்தை என்னோடதான். அம்மா தாயே ஜெகன்மாதா, மொத்தத்துல என்ன காப்பாத்திட்ட தாயே. என் மனசுல இருந்த சந்தேகம் எல்லாத்தையும் போக்கிட்ட தாயே, எல்லாத்தையும் போக்கிட்ட. உற்சவ பல்லக்கு யாரு வீட்டுக்கு முன்னாடி நின்னுச்சு? முதல் பூஜையை பண்ணது யாரு? சொன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க ஐயா. கோபப்பட்டு நீங்க என்ன திட்டக்கூடாது. முதல்ல சொல்றியா? நடக்கிறது தானே நடக்கும். விஷயத்த சொல்ற ஓ மேல நான் ஏன் கோவப்பட போறேன்? அந்த சேகரன் இருக்கான் இல்லையா? யாரு? நம்ம கோவில் மடப்பள்ளி சேகரனா? ஆமாங்க ஐயா. அந்த சமையல்காரன் சேகரன் வீட்டுக்கு முன்னாடி இருந்துதான் அம்மன் முதல் பூஜையை ஏத்துக்கிட்டா. அந்த மடப்பள்ளி சேகரன் வீட்டுக்கு முன்னாடியா மகமாயி பல்லக்கு உற்சவம் நின்னுச்சு? நம்ம கோயில இருந்து சம்பளம் கொடுத்தா மட்டும்தான் அவன் குடும்பத்தையே நடத்த முடியும். தினமும் நெய்வேத்தியம் சமைக்கிறவன் வீட்டு வாசல்ல பூஜையை ஏத்துக்கிறாள் அந்த மகமாயி. அங்க இப்ப சங்கர சாஸ்திரிகள் இருக்கிறாருல்ல, அதனால இருக்கும். அதுக்கப்புறம் பல்லக்கு எங்கேயும் நிக்கல ஐயா. சரி, நீ கிளம்பு. சரிங்க ஐயா. சங்கர சாஸ்திரி வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னு அவங்க பூஜையை ஏத்துக்கிட்டியா தாயே? தினம் உனக்கு பூஜை பண்ற எண்ணெய விட்டுட்டு வருஷக்கணக்கா தேசாந்தரம் போன உன் முகத்தை கூட பார்க்காதவன் வீட்டுக்கு போய் அவன் பூஜையை நீ ஏத்துக்கிட்டியன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எங்கேயோ ஏதோ நடக்குது. பார்த்துடும். நீ ஏன் அப்படி பண்ணேன்றத நான் கண்டுபிடிச்சே தீருவேன். இன்னைக்கு நீ என்ன வேணாலும் ஆட்டம் போடு. வேண்டியவங்க வீட்டு வாசலுக்கு போய் உனக்கு வேண்டிய அளவுக்கு பூஜைகளை ஏத்துக்கோ. அதுக்கெல்லாம் நான் ஆட்சேபனை சொல்ல மாட்டேன். எதிர்காலத்தில் உனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்குமோ கிடைக்காதோ? ஒரே ஒரு தடவை அந்த ஸ்ரீ சக்கரம் என் கைக்கு கிடைச்சதுன்னா
தினைக்கும் பூஜை, தினமும் பூஜை தான் இந்த விருப்பாட்ச சாஸ்திரைக்கு. அப்ப அதையெல்லாம் நீ கல்லா உட்காந்து வேடிக்கை பார்ப்ப. நடக்கட்டும், உனக்கு இப்ப பூஜை நடக்கட்டும்.